ஒரு திரைப்படத்தில் முஸ்லிம் கதாபாத்திரங்கள் இருந்தால் மட்டும் அது இஸ்லாமிய வாழ்வியல் ஆகிவிடுமா? சமீபத்தில் வெளியான ஹபீப் திரைப்படம் குறித்து முஸ்லிம் சமூகத்தில் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வருகின்றன. இஸ்லாம் தடுத்த அம்சங்கள் உள்ள எந்த சினிமாவும் இஸ்லாமிய வாழ்வியல் ஆக முடியாது. இங்கே நாம் உணர்ச்சியை ஒதுக்கி வைத்து ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இஸ்லாமிய வாழ்வியல் என்றால் என்ன? ஒரு கதாநாயகனுக்கு முஸ்லிம் பெயர் வைப்பதா? ஒரு கதாநாயகிக்கு ஹிஜாப் போடுவதா? அல்லது திரைப்படத்தின் தலைப்பை அரபி வார்த்தையில் வைப்பதா? இல்லை. இஸ்லாமிய வாழ்வியல் என்பது அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழும் வாழ்க்கை. அல்லாஹ் குரானில் கூறுகிறான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறலிலும் உதவி செய்யாதீர்கள். அப்படியானால் ஒரு திரைப்படம் உண்மையில் எதை ஊக்குவிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். குரான் பார்வையை தாழ்த்தச் சொல்கிறது, ஆனால் இந்த திரைப்படம் காதலை வளர்க்கும் பார்வைகளை ஊக்குவிக்கிறது. இஸ்லாம் மக்ரம் அல்லாத ஆண் பெண் கலப்பில் எல்லைகளை கற்றுத்தருகிறது. ஆனால் இந்த திரைப்படம் அந்த எல்லைகளை உடைக்கும் காட்சிகளை காட்டுகிறது. இஸ்லாம் ஒழுக்கத்தை பாதுகாக்கச் சொல்கிறது. ஆனால் இந்த திரைப்படம் காதல், ரொமான்ஸ் மற்றும் உணர்ச்சி மயக்கத்தை மையமாக கொண்டிருக்கிறது. அதை எப்படி இஸ்லாமிய வாழ்வியல் என்று சொல்ல முடியும்? சிலர் சொல்கிறார்கள், முஸ்லிம்களை பற்றி தவறான சித்தரிப்புகள் வருகிறது, அதற்கு பதிலாக இப்படிப்பட்ட படங்கள் தேவை. ஆனால் ஒரு தவறை சரி செய்ய இன்னொரு தவறை பயன்படுத்த முடியாது. இஸ்லாமிய வரலாற்றில் எந்த மாற்றமும் இசை, காதல் காட்சிகள் மற்றும் கற்பனை கதைகள் மூலம் ஏற்படவில்லை. உண்மை அறிவு மூலம்தான் ஏற்பட்டது. இதில் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்தை தவறாக சித்தரிப்பதால் அந்த சமூகம் தவறாகி விடாது. முஸ்லிம்களை யாராவது தவறாக புரிந்து கொண்டால் அது இஸ்லாமின் தவறு அல்ல, தவறாக சித்தரிப்பவர்களின் தவறு. எனவே முஸ்லிம்கள் நல்லவர்கள் என்பதை நிரூபிக்க ஹராமான வழிகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உண்மை பொய்யின் உதவியை தேடாது. இறுதியாக, ஒரு திரைப்படத்தின் நோக்கம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்தில் நோக்கம் மட்டும் போதாது. அதை அடையும் வழிமுறையும் ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு உண்மையை உண்மையாக அறிந்து அதை பின்பற்றும் தௌஃபீக்கையும், பொய்யை பொய்யாக அறிந்து அதிலிருந்து விலகும் தௌஃபீக்கையும் வழங்குவானாக. ஆமீன்.